இறைவேண்டல் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீ சர்வ வல்லமுள்ளவராய், நீ ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். அந்த சராசரி வார்த்தையால் உண்டாக்கினவரே, வானம் பூமியும் கொள்ளாதவரே, வானத்திலும் பூமியிலும் சகலப்படங்களோடு துதிக்கும் சோதர தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான கர்த்தாவை இந்த மாலை நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவர் தென் திருச்சபை ஆண்டவர் ஸ்ரீ ஆலய குருசேத்தி சார்ந்த ஆண்டவரே, சென்னை கிறிஸ்திய சித்தோம ஆலயத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆலயம் தொடங்கி ஆண்டவர் 26வது ஆண்டு விழாவுக்காக நன்றியோடு துதிக்கும் சோதரிக்கிறோம். ஆனால் இதற்கு முன்பாகவே இந்த ஆலயம் தொடங்கப்பட்டது என்பதை நாங்கள் அறிவோம். சுவாமி ஆண்டவரே, தொடக்கம் முதல் ஆலயம் தொடங்கின முதல் ஆண்டவரை மட்டுமாய் நீ இந்த ஆலயத்தை வழிநடத்தி வருகிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். விசேஷம் ஆண்டவரே, இதோ இந்த ஆண்டு நாளை போது சுவாமி இந்த பிரசனங்களோடு இருக்கும் நாங்கள் செபிக்கிறோம். நீ தாமே எங்களை ஆசீர்வாதம் செபிக்கிறோம். ஆயிரம் மூலமாக ஆயிரம் மூலமாக எங்களோடு கூட பேசும்படியாக எங்களோடு இடைப்பட நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனையை பொறுப்பெடுத்து நன்றிமா நாங்கள் செபிக்கிறோம். துதிக்கிறோம், உமக்கே நாங்கள் செபிக்கிறோம். இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடவுளுக்கு மாட்சியாகவும் ஆண்டு விழாவின் வழிபாட்டுக்கு தொடக்கமாகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று புதுவாழ்வு பாடல்களே 31ஆம் பாடல் போற்றி துதிப்போம் எம்மா இறைவனை என்கிற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். Yeah.
அனைத்து உள்ளங்களையும், அனைவர் தம் விருப்பங்களையும், அனைத்து மறைப்பொருள்களையும் அறிந்திருக்கிற அனைத்து ஆற்றலும் பொருந்திய கடவுளே, நாங்கள் உம்மிடத்தில் முழு மனத்துடன் அன்பு செலுத்தவும், உமது தூய திருப்பெயரை தகுதியோடு மாட்சிப்படுத்தவும், உமது தூய ஆவியாரின் ஏவுதலால் எங்கள் உள்ளத்தின் நினைவுகளை தூய்மை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். திருச்சட்டங்களையும் இறைவாக்குகளையும் நம் ஆண்டவர் தொகுத்து அருளியதை கேளுங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறியதாவது: இஸ்ரவேலே கேள், நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் கடவுளாகிய ஆண்டவரிடத்தில் உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு ஆன்மாவோடும், உன் முழு மனத்தோடும், உன் முழு வலிமையோடும் அன்பு செலுத்துவாயாக என்பது முதலாம் கட்டளை. இதற்கு இணையாயிருக்கிற இரண்டாம் கட்டளை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு செலுத்துவது போல் அயலாரிடத்திலும் அன்பு செலுத்துவாயாக என்பது. இவைகளிலும் பெரிய கட்டளை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கட்டளைகளிலும் திருச்சட்டங்களும் இறைவாக்குகளும் அடங்கியிருக்கின்றன என்பது. கடவுளே எங்களுக்கு இறங்கி இந்த திருச்சட்டத்தை கடைபிடிக்க என் உள்ளத்தை ஏறியிருக்கிறோம். அன்பு உறவுகளே, நாம் இப்பொழுது கடவுளின் மிக தூய்மையான சொற்களை கேட்கவும், நமது ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற உடலையும் உதிரத்தையும் பற்றுறுதியின் மேன்மையால் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். எனவே தகுதியான மன வருத்தத்தோடும் உண்மையான பற்றுறுதியோடும் கடவுளிடம் நெருங்கி செல்வதற்காக கடவுளின் பேரருளை தேடி முழங்கால் படியிட்டோ அமர்ந்தோ அமைந்த நிலையிலே நாம் நம்மை ஆய்வு செய்வோம். செய்பாவம் நினைத்து நான் அழுகின்றேன், அதை செய்யாமல் இருந்திட பலமில்லை. செய்பாவம் நினைத்து நான் அழுகின்றேன், அதை செய்யாமல் இருந்திட பலமில்லை. மெய்யாகவும் துணை வேண்டுகின்றேன், மெய்யாகவும் துணை வேண்டுகின்றேன். எந்த ஐயாவின் பிள்ளை நான் அல்லவா, பாவம் என்னை தொடர்ந்தால் இயேசுநாதா உம்மை மறவேனே. மன்னவா உம்மிடம் ஓடி வந்தேன், அவர் மன்னிப்பு உண்டென நம்பி வந்தேன். மன்னவா உம்மிடம் ஓடி வந்தேன், அவர் மன்னிப்பு உண்டென நம்பி வந்தேன். மன்னிப்பு வழங்கினார் போதாது, மன்னிப்பு வழங்கினார் போதாது, என்னை மாற்றாமல் போய்விடில் வாழ்வேன். என்னை தொடர்ந்தாலும் இயேசுநாதா உம்மை மறவேனே. என்னை தொடர்ந்தாலும் இயேசுநாதா உம்மை மறவேனே. நம்முடைய பாவங்களின் பொருட்டு முழு உள்ளத்தோடு உண்மையாய் மனம் வருந்து அருகில் இருப்பவர்களோடு அன்பும் நட்புமாயிருந்து
இனி கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து புதிய வாழ்வு பெற்றவர்களாய் அவருடைய தூய வழியில் நடப்போம் என்று உறுதியாய் நம்புகிற நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அனைத்து ஆற்றலும் பொருந்திய கடவுளோடு ஒப்புரவாகும்படி நம் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். பாவறிக்கை மன்றாட்டை இறை மக்கள் பின்பற்றி சொல்ல அன்பாய் அழைக்கிறேன். விண்ணக தந்தையே, உமக்கு எதிராகவும் எங்கள் அயலாருக்கு எதிராகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் திருப்பெயரை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னியும். உம்முடைய தூய ஆவியாரால் எங்களை தூய்மைப்படுத்தி எங்கள் மனச்சான்றினை உயிர் பெறச் செய்தருளும். உம்முடைய தூய திருப்பெயருக்கு மாற்று உண்டாகும்படி நாங்கள் இனி புதிய வாழ்வுள்ளவர்களாய் உமக்கு திருப்பணியாற்ற மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகின்ற அருள் நிறைந்த திருவாக்குகளை கேளுங்கள். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். இக்கூற்று உண்மையானது, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுகிற ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. சற்று நேரம் அமைதியான நிலையில் பிறருக்கு எதிராக சொல்லோ செயலோ பயன்படுத்தியிருப்பேன். இப்பொழுதே நினைவு கூர்ந்து நல்ல மனமாறுதல் வேண்டி இறைஞ்சி கெஞ்சுவோம். நம் பெற்றவராகிய அனைத்து ஆற்றலுடைய கடவுள் தகுதியான மன வருத்தத்தோடும் உண்மையான நம்பிக்கையோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் உடன்வாழ் மக்களின் குற்றங்களை மன்னிக்கிற அனைவருக்கும் பாவ மன்னிப்பை அருள்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் உறுதிமொழிந்துள்ளார். அவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு நமக்கு இறங்கி நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அவற்றிலிருந்து நம்மை விடுதலையாக்கி அனைத்து நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்தி நம்மை முடிவில்லா வாழ்வின் கரையில் சேர்ப்பாராக. ஆமென். இறைவா உமக்கே போற்றி உரித்தாக. திருச்சபையார் அமர்வோம். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். இன்றைய அருளுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட ஒரு பாடம் 2 குறிப்பீடு 7ஆம் அதிகாரம் 1 முதல் 3 முடிய 2 குறிப்பீடு 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 2 குறிப்பீடு 7ஆம் அதிகாரம் 1 முதல் 3 முடிய 2 நாளாகும். பழைய பைபிள்ல 2 நாளாகும் இருக்கும். புதிய திருமுறையில 2 குறிப்பேடு டைரி வேறு நாளாகும்னா ஒவ்வொரு நாளும் டைரி குறிப்பு. சாலமோன் தம் மன்றாட்டை முடிந்ததும் பலியையும் மற்ற பலியையும் எரித்தது. ஆண்டவரின் மாட்சி கோவிலை நிரப்பியது. ஆண்டவரின் மாட்சி அவர் இல்லத்தை நிரப்பியிருந்தால் குருக்கள் ஆண்டவரின் இல்லத்தில் நுழைய முடியவில்லை. நெருப்பு இறங்குவதையும் ஆண்டவரின் மாட்சி கோவிலில் இருப்பதையும் இஸ்ரேலின் மக்கள் அனைவரும் கண்டபோது தரையில்
முகம் குப்பிர விழுந்து வழிபட்டனர். ஆண்டவர் நல்லவர், அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது என்று அவருக்கு நன்றி கூறினார். வாசிக்கும்படியான முதலாம் வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. மாற்றி உண்டாவதாக. ஆமென். எல்லாரும் அங்கே போய் இந்த மகிழ்ச்சிகரமான நாளிலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி 2ஆம் வேத பாடம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 22 வசனங்களுடைய எபேசியருக்கு எழுதின திருமுகம் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 22 முடியும். எனவே இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேறு நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினவர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவை மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்றார் என்பதை கர்த்தர் தாமித திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பார்கள். கிறிஸ்துவே மாற்றி உண்டாவதாக. சபையார் எழுதியிருக்கவும் மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருப்பாடல் 122வது சங்கீதம் 1 முதல் கடைசி முடிய நாம் வாசிக்க கேட்போம். 3வது வேத பாடமாக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி 122வது திருப்பாடல் 1 கடைசி முடிய நாம் வாசிக்க கேட்போம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, அடியெடுத்து வைத்த வாயில்கள் இருக்கிறோம். எருசலேம் செம்மையாக ஒன்றிணைந்து கட்டப்பட்ட நகராகும். ஆண்டவரின் திருவுருவத்தால் அங்கே இருக்கிறார்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவருடைய பெயரை சொல்கிறார். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். எருசலேமின் சமாதானத்திற்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் பலமுடன் வாழ்வார்களாக. உன் கோட்டைக்குள் அமைதி நிலவுவதாக. உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக. சமாதானம் நடப்பதாக. என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகிறேன். சேர்ந்து வாசிப்போம். நாம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதா நான் கொண்டாடுகிறேன். தந்தைக்கும் மைந்தனுக்கு தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மாற்றி உண்டாவதாக. ஆமென். ஆமென். செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என்று சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். வாசிக்கும்படியான தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி நூல் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். திருச்சபையார் யாவரும் அமர்வோம். இந்த ஆண்டு விழா
எங்கள் அன்பின் நிறைவா, இந்த அருமையான கர்த்தாவே ஆண்டு விழாவிலே 26 ஆண்டுகள் கர்த்தாவே உடைய ஒத்தாசை நிமித்தமாய் உதவி நிமித்தமாய் கர்த்தாவே நாங்கள் கண்டு மகிழ்ச்சி அடையும்படியான நல்ல வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான நாளில கூட கர்த்தாவே எங்களுடைய ஆயிரமா நிமித்தமாக கர்த்தாவே நாங்கள் கேட்க போகின்ற தெய்வ வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களோடு கூட நீங்கள் இருந்து கர்த்தாவை பேச போகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தாவே எங்கள் உள்ளங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் உங்களுடைய வருகைக்கு தகுதியாகவும் இருக்க உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த நல்ல நாளில நீங்க அருமையான ஐயாவையும் அம்மாவையும் கொண்டு பேசுங்க. அந்த வார்த்தைகள் எங்கள் உள்ளங்களை தொடரட்டும். அந்த வார்த்தைகள் கர்த்தாவே எங்களுக்கு ஏற்றதாயும் பரம ராஜ்யத்திற்கு நாங்கள் பங்காளராக மாறுகின்ற வார்த்தைகளாகவும் இந்த மகிழ்ச்சியான நாளிலே எங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சிப்படுத்துகின்றதாக இருக்க உதவி செய்ய வேண்டுமா எங்கள் ஒன்றான இரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அன்பார்ந்த திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஆலயம் நிறைந்திருக்கிறது, மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதே விதமாக ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இப்படி வர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு வைக்க விரும்புகின்றேன். என்னுடைய வார்த்தைக்கு இணங்கவும் வேண்டுதலுக்கு இணங்கவும் அதே விதமாக திருச்சபையினுடைய பிசி அப்பு அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க வந்திருக்கின்ற திருச்சபை கிளை திருச்சபை ஊழியர்கள் அனைவருக்கும் மற்றும் பிசி மெம்பர் ஒவ்வொருவர்களுக்கும் நம்முடைய சிஎஸ்ஐ வெஸ்லி ஆலயத்தின் செயலர் பொருளர் மற்றும் அனைவரையும் வரவேற்கின்றோம். இந்த நாளிலே நம் மத்தியில் வந்திருக்கின்ற ஆயர் அம்மா ஏற்கனவே வந்துவிட்டார்கள். இது இந்த நாளிலே ஒரு புதிய ஒரு வருகையை தந்திருக்கின்ற நம்முடைய ஆயர் அருள் திரு ஐயா அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளிலே அவர் நமக்கு ஒரு சிறப்பான செய்தியை அளிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளது. அந்த செய்தி நம்மை மாற்றக்கூடிய ஒரு தருணத்தை உண்டாக்கும் என்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நம்முடைய ஆயர் அவர்களை வரவேற்கின்றோம். நன்றி. கண்களை மூடி கடவுளை நோக்கி பார்ப்போம். அருளும் பரிவும் நிறைந்த கடவுளே, தாயும் தந்தையுமானவரே, இந்த இனிமையான ஆண்டு விழா சிறப்பு வழிபாட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் திருமறை வழியாக எங்களோடு உரையாடி உறவாடுகிற கடவுள் நீர். இப்பொழுதும் உங்களுடைய திருச்சொற்களால் எங்களை ஆற்றல்படுத்தும். உங்களுடைய வாக்குகள் எங்கள் வாழ்வுக்கு ஒளியாகவும் எங்கள் வழிக்கு வெளிச்சமாகவும் வந்திருப்பதாக எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். தாயும் தந்தையும் ஆகிய அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான உறவுகளே, அருமை திருச்சபையாரே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துகிறேன். எல்லாம் கை கூப்பி வாழ்த்து சொல்லலாமா? ஏமா தலை குடிங்கிற உடனே வாழ்த்து சொல்றேன். பின்னால கூட வாழ்த்து சொல்லலாம். இங்க தெரியுது எனக்கு. ஒருவர் வாழ்த்தினால் திரும்ப வாழ்த்துவது மரபு இல்லை. யாருக்கோ சொல்ற மாதிரி கலைஞர் உங்களோடு பேசத்தான் இதனாலே கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறேன். எனவே கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவிமடுத்து கடவுளின் திருச்சொற்களால் நம்மை நாமே வளமூட்டிக் கொள்ள சில மணி துளிகள் நம்முடைய உள்ளத்தையும்
நம்முடைய சிந்தைகளையும் ஒருமுகப்படுத்த கடவுள் நமக்கு அருள் செய்வாராக. ஆண்டு விழா என்பது மிக மகிழ்ச்சியான தருணம். ஆலயம் நிரம்பி வழிவதாக ஊழியர் சொன்னார். வார வாரம் இப்படியே வழியணும்னு கேட்கிறாரு. அப்படின்னா இத்தனை வாரம் இப்படி யாரும் வரலையான்னு ஒரு கேள்வி வருது. அன்பு உறவுகளே, உங்களோடு இணைந்து நம்முடைய ஆலய ஆண்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கிற நம்முடைய சிஎஸ்சி வெஸ்லி ஆலய ஆயர் வட்டத்தினுடைய அனைத்து கிளை திருச்சபையின் ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் உளமாற வாழ்த்துகிறேன். பணி ஓய்வு பெற்றிருக்கிற அருமை ஊழியர், மூத்த ஊழியர் பால குணேஸ்வர் அவர்களையும் வாழ்த்து வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மிகச்சிறப்பாக நம்முடைய ஆயர் வட்டத்தினுடைய அனைத்து திருச்சபைகளுக்கும் செயலர், சிஎஸ்சி வெஸ்லி சர்ச் செயலர் இல்லை, உங்களுக்கு அவர் தான் செக்ரட்டரி. ஆயர் எப்படி எல்லா திருச்சபைக்கும் சேர்பர்சனோ அப்படி செக்ரட்டரி ட்ரெஸரர் எல்லா திருச்சபைக்கும் செயலர் பொருளார். வெஸ்லி சர்ச்சுக்கு செக்ரட்டரி வந்துகிறார், நம்ம பாஸ்டர் செக்ரட்டரி வந்துகிறாரு அப்படின்னு சொல்லலாம். எனவே நம்முடைய ஆய்வு வட்டத்தினுடைய செயலர் திருமதி ஜோ அவர்கள் நம்முடைய வந்திருப்பது பெருத்த மகிழ்ச்சி, அவரை வாழ்த்துகிறோம். பொருளர் திருமதி அசரியா ஸ்காட் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார், நம்மோடு இணைவதாக சொல்லி அனுப்பியிருக்கிறார். அவரையும் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் அனைவரையும் சிறப்பாக வாழ்த்துகிறோம். நம்முடைய திருச்சபையின் ஊழியர் அன்பு உடன்பிறப்பு திருமதி அலெக்ஸ் அவர்களையும், உடன் ஊழியர் அன்பு தம்பி சாலமன் அவர்களையும் உடமாற வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த திருச்சபையின் பிசி உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்பாளர்களையும், குறிப்பாக அருமையாக பாடிக்கொண்டிருக்கிற பாடகர் குழுவினர்களையும், இசை நிற்கிற தம்பிமார்களையும் உடமாற வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு உறவுகளே, இந்த நாளில் நாம் ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பெரும்பாலும் ஆண்டு விழாக்கள் எதை மையமாக வைத்து கொண்டாடப்படுகின்றன என்று ஆய்வு செய்து பார்த்தால் கட்டிடத்தை மையமாக வைத்து கொண்டாடப்படும். 26 ஆண்டுகள் அப்படின்னு நீங்க சொல்றது, திருச்சபை உருவாகி 26 ஆண்டுகளா, இந்த கட்டிடம் கட்டி 26 ஆண்டுகளா? அதுதான் 26 ஆண்டா, அதான் 26ஆம் ஆண்டு விழா. இந்த 26 என்ற எண்ணிக்கை எதை அடிப்படையாக வைத்ததுன்னு கேள்வி கேட்கலாம். இந்த பில்டிங் அடிப்படையாக வைத்ததா, இந்த திருச்சபை இங்கே உருவான நாளை அடிப்படையாக வைத்ததா? பில்டிங் தான். பெரும்பாலும் பில்டிங் தான் நம்ம கொண்டாடுறோம், சர்ச்சை கொண்டாடுறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங் வேற, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சர்ச் வேற. ஆலயம் என்பது வேற, திருச்சபை என்பது வேற. இது ஒருவேளை ஆலய ஆண்டு விழா இருக்கலாம், திருச்சபை ஆண்டு விழா கிடையாது. திருச்சபை ஆண்டு விழா அப்படின்னா எத்தனை ஆண்டுகள் இங்க இருக்கிற முன்னோர்கள் என்ன சொல்லலாம்? இங்க சர்ச்சு உருவாகி எத்தனை வருஷம்? 100 ஆண்டுகளை கடந்திருக்கு. தரலையே சொல்லலாமா? அப்படியானால் நாம் 100ஆண்டு விழாவை கொண்டாட வேண்டும். வெறும் 26 ஆண்டு விழா கிடையாது. பெரும்பாலும் கட்டிடங்களையே மையமாக வைத்து திருச்சபை தன் கொண்டாட்டங்களை மேற்கொள்வதால் உண்மையான திருச்சபையுடைய பொருளை உணராமல் கட்டிடத்தை மையப்படுத்துகின்ற திருச்சபைகளாக இன்றைக்கு உருமாறி வருகின்றன என்பது உள்ளபடியே வேதனை அளிக்கிற செய்தி. எனவே நாம் கட்டிடங்களை கொண்டாடினாலும் நம்முடைய உள்ளத்தில் எதை எண்ண வேண்டுமானால் நம்முடைய திருச்சபை உருவான நாளை நாம் கொண்டாட வேண்டும் என்கிற உள்ளத்தில் நமக்கு அந்த மகிழ்ச்சி பெருக்கு உருவாக வேண்டும். அப்படியானால் நாம் 100 ஆண்டுகளை கடந்து நிற்கிற திருச்சபை, குறைந்தது 5 தலைமுறையாவது இந்த 100 ஆண்டுகளில் இந்த திருச்சபை கண்டிருக்கும். இத்தனை தலைமுறைகளையும் பற்றுவதியிலே வளர்த்தெடுக்கவும்
இத்தனை தலைமுறைக்கும் கடவுளின் அன்பை போதிக்கவும் நெறிப்படுத்தவும் ஒழுக்க நெறியோடு வாழ்வதற்கான முறைகளை கற்றுக் கொடுக்கவும் தவறு செய்தால் தவறு இழைத்து விட்டோம் என்ற குற்ற உணர்வை பெற்று யாருக்கு எதிராக தவறு செய்தோமோ அவருக்கு எதிராக அவரிடம் போய் மன்னிப்பு கோரும் அளவுக்கும் ஒரு பெருந்த மனப்பான்மையை திருச்சபை தான் உருவாக்கி இருக்கிறது. வேற எங்கேயும் நீங்க இப்படிப்பட்ட ஒப்புரவை போய் பார்க்க முடியாது, இப்படிப்பட்ட சமாதானத்தை பார்க்க முடியாது. தலைமுறை தலைமுறையாக பகைமை உணர்வு கொண்டிருந்தால் அது திருச்சபையாக இருக்க வாய்ப்பு இல்லை. எனவே நாம் இழைத்த குறைகளையும் குற்றங்களையும் நினைவில் கொண்டு கடவுளால் போதிக்கப்பட்டவர்களாய் கடவுளின் அன்பை உள்வாங்கியவர்களாய் ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாவது கடவுளோடு ஒப்புரவாவதற்கான சமம் என்கிற உணர்வு உடையவர்களாய் நாம் ஒப்புரவின் மகிழ்ச்சியிலே கொண்டாட வேண்டும். அதுதான் உண்மையான கொண்டாட்டம். இங்கே ஆளுக்கு ஒரு நீதி, ஆளுக்கு ஒரு பேச்சு, ஆளுக்கு ஒரு சிந்தைகள் என்கிற அளவில் நாம் கூடி வரும் கூட்டங்கள் எல்லாம் கடவுளுக்கு அருவருப்பானது. அது ஆண்டு விழாவாக இருக்கட்டும், அது கிறிஸ்துமஸாக இருக்கட்டும், அது நியூ இயராக இருக்கட்டும், நீ எந்த விழாவும் கொண்டாடு. ஆமோஸ் 5ஆம் பிரிவில் பைபிள் பரப்புரைங்க, நான் படிக்க சொல்ல மாட்டேன். 21ஆம் வாக்கியம் தொடங்கி சில வாக்கியங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் கூடி வருகிற கூட்டங்களில் எனக்கு விருப்பமில்லை. யார் சொல்றாரு? கடவுள் சொல்றார். உங்கள் திருவிழாக்களை நான் வெறுத்து அருவருக்கிறேன். அப்படிதானே இருந்ததாக பாக்குறாங்க. ஆமா, உங்கள் திருவிழாக்களை நான் வெறுத்து அருவருக்கிறேன். உங்கள் வழிபாட்டு கூட்டத்தில் எனக்கு நாட்டமே இல்லை. I have no attention. கடவுள் சொல்றாரு, நீ ஒண்ணு அலையாம பேயா காத்து போயிடலாம், உங்க மீது எனக்கு அட்டென்ஷனே கிடையாது. எனக்கு முன்னால் நீங்கள் இறைச்சிட்டு பாடும் பாடல்களை நிறுத்துங்கள். நம்ம வந்து குளிர் அந்த மாதிரி பாடலாம். அடுத்து அழகா கீபோர்டு போட்டு சி மேஜர் டி மேஜர் எல்லாம் போட்டு பக்காவா பாட வாசித்து கேட்கறதுக்கோ தீரம் எல்லாம் பாடலாம். இந்த பாட்டு கடவுளுக்கு எப்படி கேட்குதா? மார்க்கெட்ல சத்தம் போற எரிச்சல் மாதிரி கேட்குதான். நீங்கள் இறைச்சிட்டு பாடும் பாடலை நிறுத்துங்கள். நீங்கள் கொண்டு வந்து படைக்கிற காணிக்கைகளை நான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன். என்ன இவ்வளவு கோபமா சாமிகள் மேல? உங்களுக்காக நான் ஒரு முறை அதை படிக்க வைக்கிறேன். நான் சொல்றதெல்லாம் உண்மையா போய் எடுத்துருந்தல படிங்க. 21 உங்கள் திருவிழாக்களை நான் வெறுத்து அருவருக்கிறேன். உங்கள் வழிபாட்டு கூட்டங்களில் எனக்கு விருப்பமே இல்லை. நீங்கள் எரிபடிகளையோ தானிய படைகளையோ மூட்டை மூட்டையை காணிக்கை கொண்டு வந்து படைச்சாலும் நான் ஏற்க மாட்டேன். நீங்கள் நல்ல மாட்டுக்கறியும் ஆட்டுக்கறியும் கொண்டு வந்து நல்லொரு படை செலுத்தி பிரியாணி சாப்பிட்டாலும் நான் நேரெடுத்தும் பார்க்க மாட்டேன். அடுத்து எதற்கு முன்னால இங்க என்ன நிக்க வச்சுக்கிட்டு நீங்க பாடுற எரிச்சலான பாட்டுகளை இறைச்சலா தோடு கத்து சத்தம் மட்டும் இருக்கும். அது ஒரு இறைச்சலா இருந்தா அந்த பாட்டு. அந்த பாடலை நிறுத்துங்கள். ஷெட்யூல் மவுத்துங்க, வாயை மூடுங்க. உங்கள் வீணைகளின் ஓசையை கீபோர்ட்ல உங்கள் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். ஏன் அவ்வளவு கோபம் சாமிக்கு? மாறாக என்ன எதிர்பார்க்கிறாரு இந்த திருச்சபையில? இதெல்லாம் பண்ணிடுறீங்க, இதுல குறைச்சல் கிடையாது. எதுல பாட்டு பாடுறதுல, கோயிலுக்கு வர்றதில்ல,
வீணை வாசிக்கிறதுல, கைத்தாளம் போடுறதுல, பேயாட்டம் ஆடுறதுல, 100 அல்லேலூயா சொல்றதுல, 1000 ஆமென் சொல்றதுல எந்த குறைச்சலும் இல்லை. இவைகள் மட்டும்தான் வழிபாடா என்றால் கிடையாது. மாறாக இவைகளெல்லாம் செய்வதை விட மாறாக நீதி வெள்ளமென பொங்கி வர வேண்டும். சர்ச்சில் இருந்து இந்த திருச்சபை நீதியின் வெள்ளப்பெருக்கு எடுத்து நகர்ந்தோறும் ஓட வேண்டும். அந்த நீதி நடக்குதா? நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வரட்டும். இந்த ரெண்டை இல்லாத திருச்சபை, நேர்மை இல்லாத திருச்சபை, நீதி இல்லாத திருச்சபை செத்தது. எனவே அந்த திருச்சபை வைத்துக் கொண்டு நீங்கள் எடுக்கிற எந்த கொண்டாட்டத்தையும், எந்த திருவிழாவையும், எந்த ஆண்டு விழாவையும் நான் அங்கீகரிக்க போவதில்லை என்று கடவுள் சொல்லுகிறார். அவ்வளவு கோபம் ஆமோஸ் இறைவாக்கு நூல் காலத்தில் இருந்த திருச்சபை மீது கடவுளுக்கு இருந்துச்சுன்னா, ஒருவேளை இன்றைக்கு நம்மை நாம் உரைச்சி பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் நம் வழிபாட்டை அங்கீகரிப்பாரா? நாம் கொண்டு வந்து படைக்கிற படையல்களை அங்கீகரிப்பாரா? ஒருவன் கொண்டு வந்து காணிக்கையை படைக்கும் பொழுது காணிக்கை வச்சுட்டு வெளியே போப்பா, உன் உடன்பிறப்போடு உனக்கு ஒரு பிணக்கு இருக்குது, ஒரு வழக்கு இருக்குது, அந்த வழக்கை தீர்த்துக்கின்னு 2 பேரும் தோளில் கை போட்டுவா, அப்பதான் உன்னுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார் ஆண்டவர். மனிதருக்கு மனிதர் அன்பையும் பரிவையும் காட்டி ஒருவருக்கு ஒருவர் நல்லுறவோடு, பா இவங்க தான் கிறிஸ்தவங்க, என்ன ஒரு அழகான உறவு, எவ்வளவு பெரிய சமாதானம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சான்று மிகுந்த திருச்சபையா இருக்கிறோமா? அல்லது வாரந்தோறும் ஏதோ ஒரு பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நான் முதலில் சொன்ன சமாதான திருச்சபையாக, ஒப்புரவின் திருச்சபையாக, நீதியின் திருச்சபையாக, நேர்மை வற்றாத ஆறாக ஓடுகின்ற திருச்சபையாக இருந்தால் கடவுள் நம் கொண்டாட்டங்களில் நம்மோடு இணைந்து அகமகிழ்வார், அவரும் சேர்ந்து ஆடி பாடுவார். இல்லை என்றால் ஆமோஸ் இறைவாக்கினர் சொன்னது போல shut your mouth, எச்சிதான் இது பாடுவது. நம்ம நல்லா அழகா தான் பாடுவோம். பிராக்டிஸ் பண்ற சனிக்கிழமை ஒரு பிராக்டிஸ், வெள்ளிக்கிழமை ஒரு பிராக்டிஸ், இப்படி பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு பாடுவோம். ஆனா கடவுளுக்கு இந்த வழிபாடும் உன் வாழ்வும் ஒத்து போகல அப்படின்னா அது எரிச்சலா தான் இருக்கும். அப்படின்னா கடவுள் விரும்புவது என்ன என்றால், உன் வாழ்வு எதுவோ அதுவே வழிபாடாக இருக்கட்டும், உன் வழிபாடு எதுவோ அதுவே வாழ்வாக உருவாகட்டும். வாழ்வுக்கும் வழிபாட்டுக்கும் தொடர்பு இல்லாமல் இருந்தால் இந்த திருச்சபையை கடவுள் அங்கீகரிக்க போவதில்லை. அப்படியாக இந்த திருச்சபையை கடவுள் எப்படி எதிர்பார்க்கிறார்? இது திருச்சபை, இது வெறும் கட்டிடம் அல்ல, இது ஆண்டவரின் இல்லம். நமக்கெல்லாம் ஒரு வீடு இல்ல, அது மாதிரி கடவுளுக்கு ஒரு வீடு. கடவுளின் வீட்டிற்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம் வாருங்கள் என்கிற அழைப்பை கேட்ட பொழுது நான் அகமகிழ்ந்தேன் என்கிறார் ஆக்கியோர் 122ஆம் திருப்பாடல்ல. ஏன்னா அந்த கடவுள் இல்லத்துல சமாதானம் இருக்கிறது, அந்த கடவுள் இல்லத்துல நீதியின் அரியணைகள் இருக்கின்றன. அது தாவீதின் அரியணை. தாவீது எப்படி எல்லோருக்கும் சமமான ஒரு சிறப்பு அரசை கடவுளால் ஏற்படுத்தினாரோ அப்படி இங்கிருந்து நடு செய்கின்ற நீதி அரியணைகள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட கோயிலுக்கு போவோம், ஆண்டோட இல்லத்துக்கு போவோம் வாருங்கள் என்கிற அழைப்பை ஆலய மணி ஓசை வழியாக கேட்கும் பொழுது மகிழ்ச்சியோடு நான் உள்ளே வந்தேன் என்று ஆக்கியோர் சொல்கிறார். இங்கிருந்து என்ன போனோமா, இங்கிருந்து சமாதானமும் ஒப்புரவும் வழிந்து ஓட வேண்டுமா? தெருவோரம் இங்கிருந்து சண்டையும் சச்சரவும் போனா அது பேர் கோயில் கிடையாது. இங்கிருந்து சமாதானமும் ஒப்புரவும் போச்சுன்னா இதை நாடி பலரும் வருவார்கள். உன்னை விரும்புவோர் வளமாய் வாழ்வார்களாக. எதை? இப்படிப்பட்ட நல்ல சர்ச்சை, நல்ல திருச்சபையை
யார் விரும்பி வருகிறார்களோ அவர்களுக்கு வளமான வாழ்வு இருக்குமா. எப்போ நாம சமாதானத்தின் திருச்சபையாக இருந்தால், நாம் அன்பின் திருச்சபையாக இருந்தால், நாம் கடவுளின் நீதியை நிலைநாட்டுகிற திருச்சபையாக இருந்தால், ஒருவருக்கொருவர் ஒப்புரவோடு வாழ்கின்ற திருச்சபையாக இருந்தால், இந்த திருச்சபையை நாடி வருகிற, இந்த திருச்சபை விரும்புகிற எல்லோரும் கடவுளால் வளமோடு வாழ்வார்களாம். இந்த சர்ச் மெம்பர் மட்டும் கிடையாது, இந்த சர்ச் இங்க இருக்கிறதுனால இங்கே சுற்றி வாழ்கிற அத்தனை மக்களுக்கும் இது ஒரு ஆசீர்வாதத்தின் மையமாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கும்? சர்ச் யாரு? கட்டடம். அது தேடும். அப்படி உன்னை விரும்புகிற அத்தனை பேரும் கடவுளின் நலன்களை, ஆசிகளை பெறுவார்களாக என்று 122ஆம் திருப்பாடல் வழியாக தாவீது அரசன் அவ்வளவு அழகாக அந்த ஆலயத்தை பற்றி, அல்லது கடவுளின் இல்லத்தை பற்றி, ஆலயம் கிடையாது, பில்டிங், கடவுளின் இல்லம், ஆண்டவரின் இல்லத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அழைப்பை கேட்ட பொழுது நான் அகமகிழ்ந்தேன் என்று தொடங்குகிறார். சரி, இந்த ஆண்டவன் இல்லம் எப்படி உருவானது? என்ன கான்செப்ட்? அல்ல என்ன ஒரு சுருக்கமான வரலாற்றை உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன். முதலாக ஆண்டவரின் இல்லம் என்கிற ஒரு கான்செப்ட் உருவானது யார் வழியாக என்றால் யாக்கோபின் வழியாக. யார் வந்து யாக்கோபு? யாருமா? ஏசா. ஒரு வெரி குட். யார் சொல்றது? அத வெரி குட். கை தட்டுங்க அந்த அம்மாக்கு. ஏசாவுடைய உடன்பிறப்பு. இந்த யாக்கோபு எப்போ உணர்றாரு தெரியுமா? பயங்கரமான குற்றத்தை செய்த பிறகு உணர்றாரு. சொல்லாம ஒரு நல்ல குற்றவாளி கடவுளின் இல்லத்தை உணர்வான். என்ன? கடவுள் அவனோடு இடைபடுவார். இந்த ஏசாவை ஏமாற்றிவிட்டு, மங்கிய கண் தருகின்ற அப்பாவை ஏமாற்றிவிட்டு, எல்லா ஆசீர்வாதங்களையும் தட்டி பறித்து விட்டு, இந்த யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து கொண்டு ஊரை விட்டு ஓடுகிறார். அப்படி ஊரை விட்டு ஓடுகின்ற இந்த யாக்கோபுக்கு பின்னால கடவுள் ஓடுகிறார். சொல்ல தப்பு செஞ்சுட்டா நீ கடவுள்கிட்ட தப்பிக்க முடியாது. நீ ஊரை ஏமாத்தலாம், யாருக்கும் தெரியாம தப்பு பண்ணிட்டு கடவுளை ஏமாத்தவே முடியாது. கடவுள் அவரை மன்னிக்க எத்தனை ஆண்டுகள் ஆனது அப்படின்னா ஏறக்குறைய 70 ஆண்டுகள் ஆனது. 70 ஆண்டு கடவுள் மன்னிக்கலாம் கூட. கடவுள் எப்பொழுதும் அவரோடு இருக்கிறார். ஆனால் கடவுள் அவரை மன்னிக்கவில்லை. எப்ப மன்னிச்சாரோ அப்பதான் பேர் மாத்துறாரு. இனிமேல் உன் பேர் என்ன கிடையாது, யாக்கோபு கிடையாது, இஸ்ரவேல். அப்பதான் கடவுள் மன்னிக்கிறார். இந்த யாக்கோபுக்கு முதல்ல கடவுளின் இல்லம் அல்லது ஆண்டவரின் இல்லம் என்பதை எப்படி போற்றார் அப்படின்னா, குற்றம் செய்துவிட்டு இனி நமக்கு வாழ்க்கையே இல்லை என்று தற்கொலை அளவுக்கு போகிற சூழலுக்கு யாக்கோபு மாறுகிறார். எங்க போறதே தெரியல அவருக்கு. எங்க போறார்? திசை தெரியாம போறார். அப்படி போகும்போது போகும் வழியில ஒரு இரவு ஒரு வனாந்தரமான இடத்துல மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டு பகுதியில தங்க வேண்டிய சூழல். அந்த இடத்துக்கு பேரு லூஸ். அந்த இடத்துக்கு பேரு என்ன பேரு? லூஸ். நம்ம சொல்ற லூஸ் இல்ல, லூஸ் சத்து. லூஸ் என்ன பொருள்னா டாப்னு அர்த்தம். நாளைக்கு எழுந்திருப்போமா இல்லையா என்ற நம்பிக்கை இல்லாமல் சரி செத்து போறான் நினைச்சு கழுத்துக்கு போட்டு என்ன பண்றான்? படுக்கிறான். அப்படி படுத்து வருகிற யாக்கோபுக்கு வனாந்தரமான அந்த பகுதியில, எந்த கூரையும் இல்லாத அந்த பகுதியில, எந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லாத அந்த பகுதியில கடவுள் ஒரு காட்சியை கொடுக்கிறார். அந்த காட்சி ஏணி ஒன்று தரையில் தொட்டு வானத்தை தொடும் அளவுக்கு ஒரு ஏணி இருக்கிறது. அந்த ஏணியிலே இறை தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக காட்சி காணுகிறார். அப்படி காட்சி கண்ட மாத்திரத்தில் இது என்ன இடமோ, இன்னும் இப்படிப்பட்ட இடமா என்ன உள்ளத்தில் நினைத்துக் கொண்டே இருக்கும் பொழுது ஏரி உச்சத்திலிருந்து
கடவுள் பேசுகிறார். நான் ஆபிரகாமின் கடவுள், நான் ஈசாக்கின் கடவுள், நான் உனக்கும் கடவுள். இல்ல, உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற வரைக்கும் நீ எவ்வளவு பெரிய கேட்க மாதிரியா முள்ள மாதிரியா இருந்தாலும் உன்னை விட மாட்டேன்றாரு. சொல்லாம அப்படிதான் அர்த்தம். உள்ளபடி நேரடியா யாக்கோபு கடவுள் வாக்குறுதி கொடுக்கல, ஆபிரகாம் கொடுத்தார் வாக்குறுதி. எனவே அன்பர்களே, நாம் பெற்றிருக்கிற இந்த எல்லா நல்வாழ்வும், இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு சிறப்பான முன்மாதிரியாக இருந்தது, இவற்றையெல்லாம் நினைவு கூறுகின்ற திருச்சபையாக நாம் இருந்தால் இந்த கொண்டாட்டம் பொருளுள்ளதாக இருக்கும். அப்படி இல்லாட்டி நான் பாட்டு பாட்டு ஒரு பிரசங்கத்தை கேட்டு நல்ல பிரியாணி முட்டை சாப்பிட்டு போயிட்டா ஒண்ணு கிடையாது. ஆண்டு விரும்பாத ஒரு விழாவாதான் இது அமையும். எனவே அந்த இடத்துல இப்படிப்பட்ட காட்சியை கண்ட பிறகு, கடவுள் பேசுகிற வார்த்தைகளை கண்ட பிறகு அந்த வாக்கியம் ரொம்ப அழகு. தூக்கத்திலிருந்து விழித்தவராய் யாக்கோபு கண் முழிச்சு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொல்றாருன்னா, ஐயோ உண்மையாகவே இங்கு கடவுள் இருக்கிறார் நான் என்று வைக்கிறார். பெத்தேல் என்ன அர்த்தம்? பேத் என்றால் வீடு, ஏல் என்றால் கடவுள், கடவுளின் வீடுன்றார். அருளே சொல்லாம எந்த இடத்த? கூரை இல்லாத இடத்த. இந்த கட்டடம் கட்டினாங்க, கூரை இல்லாத இடம், பாதுகாப்பு இல்லாத இடம், பேய் வாழாத இடம், அங்கே கடவுள் வந்து விட்டால் அது கடவுளின் வீடு. சொல்லாம நான் எங்கே போனாலும் என்னோடு இருக்கிறேன் என்ற விசுவாசத்துக்கு பத்தியா, அந்த விசுவாச அடிப்படையில் நான் எங்கேயோ அதுவே ஆண்டவரின் இல்லம். இடத்துக்கு மனாந்தரமான இடத்துக்கு கட்டிடம் கட்டாமலேயே என்ன பேர் சொல்றாருன்னா பெத்தேல் என்று பேர் சொல்லுகிறார். அதுதான் ஆண்டவர் இல்லம் என்கிற கான்செப்ட முதல்ல தொடங்குச்சு. அப்படி என்ன அர்த்தம்? ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடம் ஆண்டவர் இல்லம். அவர் எங்கே விரும்பி தங்குவாரோ அந்த இடம் ஆண்டவர் இல்லம். உங்கள் விழாக்கள் அனுபவிக்கிறேன், உங்கள் கூட்டங்களை நாட்டம் இல்லை, உங்களுடைய காணிக்கைகளை எடுத்து பார்க்க மாட்டேன், எனக்கு முன்னால் இறைச்சிட்டு பாடல் நிறுத்துங்கள் என்று சொல்லுகிற இடத்துல ஆண்டவர் இந்த கான்செப்ட் தொடர்ந்து வர வர கடவுள் நடமாடும் கோயிலாகவே மக்களோடு சுத்தித்திருந்தார். எப்ப கட்டடம் வருது தெரியுமா? தாவீது அரசன் காலத்துல தான் கட்டடம் என்ற ஒரு கான்செப்ட் வருது. தாவீதுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு வீட்டை கட்டிவிட்டார். ஏன்னா ராஜா ஆயிட்டார்ல, ராஜா கடவுள் வந்து வாக்கு கொடுத்தாராம். என்னன்னு, என் ஊழியன் தாவீதுக்கு நான் ஒரு வீட்டை கட்டி கொடுப்பேன். பயங்கர பிரம்மாண்டமான வீடு. அந்த வீட்டை கட்டிய பிறகு அவருக்கு நிறைய பாதுகாப்பு. எந்த அரசனும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச முடியாது. ஒரு புல்லட் ப்ரூஃப் வீடு போடுவோம் இல்ல, ஜாக்கெட் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போடுறவன், அது போல எந்த அரசனும் எந்த பெரிய ராணுவமும் தாக்க முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு நிறைந்த அரணாக கோட்டையாக தாவீது வீடு மாறுகிறது. தாவீது மேல இருந்து பார்க்கிறாரு. பார்த்தா கடவுளுடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு தூரமான இடத்துல ஒரு கூடாரத்தில் இருக்குது. இவர் வந்து வீட்டில் இருக்காரு, மேல மொட்டமா இருந்து பாக்குறாரு. அப்படி பார்த்தவரு மனசுல நினைக்கிறேன்னா, எனக்கு கடவுள் வந்து இவ்வளவு பெரிய வீட்டை பாதுகாப்பா கொடுத்துட்டாரு, ஆனா கடவுளுடைய உடன்படிக்கை பெட்டி கூடாரத்துல சாதாரணமா இருக்குது. எனவே அந்த உடன்படிக்கை பெட்டிக்காக அல்லது கடவுளுக்காக நான் ஒரு கோயிலை கட்டுவேன் அப்படின்னு முடிவெடுக்கிறார். அப்படி முடிவெடுத்த உடனே அங்க நத்தானியேல் அப்படின்ற ஒரு இறைவாக்கினர், ஒரு ஐயர் வச்சுங்க, ஒரு பேர் ஒரு ஆயிரம் யாரோ ஒரு தலைவர் இறைவாக்கினர், அவருக்கு வந்து சொல்றார், ஐயா நத்தானியேல் ஐயா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. நான் இவ்வளவு பெரிய பக்கா பில்டிங் இருக்கிறேன், கடவுளுக்கு நான் ஒரு பில்டிங் கட்டணும், அந்த உடன்படிக்கை பற்றி பாதுகாப்பா வச்சுக்கணும், நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்கும் பொழுது, அப்ப நான் என்ன பண்றேன்னா, ஏப்பா உங்களுக்கு தான் போற, ஆண்டவரே உங்களோட இருக்கிறாரு, நீ எதை நினைச்சா என்ன பண்ண முடியும், செய்ய முடியும்னு அப்ரூவல் கொடுத்துறாரு. அப்ரூவல் கொடுத்து போய் தூங்குறாரு வீட்டுல. இங்க அப்ரூவல் கொடுத்தாரு,
ஒர்க் ஆர்டர் கொடுத்தாரு. நம்ம கொடுக்காதான் ஒர்க் ஆர்டர் கொடுத்துட்டாரு. நத்தானியல் ஒர்க் ஆர்டர் கொடுத்து வீட்டுல தூங்குறாருங்க. சாமி போய் நத்தானியல் தட்டி எடுப்பாரு. யாரை கேட்டு ஒர்க் ஆர்டர் கொடுத்த? அந்த பகுதி தான் சொல்றது. யாரை கேட்டு கொடுத்த? என்னைக்காவது நான் உன்னுடைய மூதாதையர்களோடு சுற்றி திரிந்தேனே, எனக்கென்று ஒரு சித்தி மரத்திலோ கேதுரு மரத்திலோ எனக்கு ஒரு கோயிலை கட்டி கேட்டிருப்பா? எனக்கு கோயில் கட்டி துணிஞ்சிச்சா? கேள்விதான். எனக்கே கோயில் திருப்பதிக்கே லேட்டான கூட 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 கடவுள் மகிமையை வெளிப்படுது. நமக்கு கண்ணுக்கு பிடிச்சது அவ்வளவுதான். எனவே இந்த தாவீது முடிவெடுக்கிறார் கோயில் கட்ட வேண்டும் என்று. ஆனால் கடவுள் கோயில் கட்டுவதற்கு தடையா இருக்கிறார். என் மகன் தாவீது போய் சொல்லு, உடனே கிளம்புன்றார். உடனே உடனே கிளம்ப அவன்கிட்ட போய் அவன்கிட்ட சொல்லு, நான் முன்னோரோடு எகிப்து தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் நடமாடும் கடவுளாக இருந்தேன். எங்கெல்லாம் மக்கள் இருந்தார்களோ அங்கேயே நான் இருந்தேன். நடமாடும் கூடாரமே எனக்கு கோயிலா இருந்தது. நான் யார்கிட்டையாவது எனக்குன்னு ஒரு கோயில் கட்டுறான்னு கேட்டிருப்பா? எனக்கு கோயில் கட்டுறதை துணிந்து விட்டாயா? எனக்கு நீ கோயில் கட்டவே முடியாது. சொல்லலாமா? அதுக்கப்புறம் தாவீது கட்டலப்பாங்க. அதுக்கப்புறம் சாலமோன் கட்டாருன்னு சொல்லுவோம் பாருங்க. தாவீது சொத்து சேர்த்து சாலமோன் கட்டாரு. அவ்வளவு. அது கடவுள் விரும்புகிற கோயில் கிடையாது. ஏன்னா அந்த பகுதியிலே கடவுள் சொல்வாரு, எனக்கென்று ஒருவன் கோயில் கட்டுவான். அதையும் சொல்றாரு. யார் அப்படின்னா, நீ துயில் கொள்ளும் பொழுது அப்படின்னு அர்த்தம். ஆஃப்டர் யுவர் டெத் அர்த்தம். நீ செத்த பிறகு உன் வழித்தோன்றல்களில் ஒருவன், உன் வழித்தோன்றல்களில் ஒருவன்னா இமிடியட் சர்வ் அர்த்தம் இல்ல. 2 தலைமுறை இருக்கலாம், 3 தலைமுறை இருக்கலாம், 4 தலைமுறை, 100 தலைமுறை இருக்கலாம். எப்பவுமே சொல்லலையே ஆண்டவர் கடவுள். நீ துயில் கொண்ட பிறகு உன் வழித்தோன்றல்களில் ஒருவன் எனக்கென்று ஆலயம் கட்டுவான். அவன் எனக்கு மகனாயிருப்பான். நான் அவனுக்கு தந்தையாயிருப்பேன். முடிச்சு கதை. இவரே நினைச்சிட்டாருன்னா நம்ம கட்ட முடியாது போலது. அதனால போட்ட பிளான் போட்டதா இருக்கட்டும், நம்ம பையனை வச்சு கட்டிடலாம் கட்டாரு. அதுதான் கோயில் என்ற கான்செப்ட் உலகத்துக்கு கொடுத்துச்சு. சர்ச் என்ற கான்செப்ட, ஆலயம் என்ற கான்செப்ட. ஆனால் கடவுள் விரும்புகிற ஆலயம் கட்டிடங்கள் அல்ல, ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளம். அல்ல சொல்லாமா? அதான் பவுல் சொல்றாரு, நீங்களே அந்த ஆலயம். not the building. நீங்கள் ஒவ்வொருவரும் ஆலயம். இந்த ஆலயத்தில் கடவுள் விரும்பி தங்குவாரா? அந்த தகுதியோடு தான் இந்த ஆலயத்தை நான் தூய்மையாக வைத்திருக்கிறேன். என்னுடைய ஆலயத்துக்கு நான் ஆண்டு விழா கொண்டாட வேண்டுமானால் அந்த தகுதி எனக்கு இருக்குதா? எத்தனை ஆண்டு ஆட்சி என் ஆண்டவர் வந்து இங்க குடிபெயர்ந்து சொல்ல முடியுமா? முதல்ல இருக்கிறாரா? அவர் எங்கேயோ அந்த ஆலயம். நடமாடும் கூடாரமே எனக்கு ஆலயம் மாட்டாரா? டிஆர்ஆர் சாமி இல்ல, பெரிய பெரிய பில்டிங் தான் இருப்பாரா? பார்க்க கட்டுறாங்க. அது இருப்பாரா? இருப்பார். எப்ப இருப்பார் தெரியுமா? அங்க இருக்கிற திருச்சபை புறப்படும் ஒவ்வொருவரும் தங்கள் உள்ளத்தை ஆலயமாக தூய்மையாக்கி கொண்டிருந்தால், அது ஒப்புரவின் இடமாக இருந்தால், சமாதானத்தின் இடமாக இருந்தால், அன்பை பரிமாறுகிற இடமாக இருந்தால், நீதியை பெருக்க செய்கின்ற இடமாக இருந்தால், நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து ஓடும் இடமாக இருந்தால், இந்த இடத்தை எல்லோரும் விரும்பி வருகிற அளவுக்கு தகுதி பெற்ற இடமாக இருந்தால் அந்த இடத்தில் கடவுள் இருப்பார். இல்லை என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறி. அன்பு உறவுகளே, கடவுள் சொன்ன தாவீதின் வழித்தோன்றல் வேறு யாரும் இல்லை, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சொல்லலாமா? சத்தமா உனக்கு சொல்லுங்க. அவர் தாவீதின் வழித்தோன்றல் தான். ஆனால் எத்தனாவது தலைமுறை அப்படின்னா, இவங்க குறிச்சு குறிப்பிட்ட 3:14
28 அப்புறம் 42வது தலைமுறை திருமறை குறிப்பு அடிப்படையில். இந்த திருமறை குறிப்பு கூட எப்படி வரும் அப்படின்னா, பிறந்த குழந்தைகள்லாம் வரிசையா போடாது, எவன் பேர் வாங்கினா அவனை போடும். முதலாம் ராஜராஜ சோழன், இரண்டாம் ராஜராஜ சோழன் யாரு? அவன் முள்ளியா, அவன் பிறந்த 3வது பேர. வரலாறு குறிப்பினதோ முதலாம் ராஜராஜ சோழன், இரண்டாம் ராஜராஜ சோழன், இடையில 3 தலைமுறை போயிட்டு. யார் இங்கே பெயர் வாங்குகிறாரோ, யார் புகழ்ச்சியை பெறுகிறாரோ அவர் பெயர் தான் வரலாற்றில் தலைமுறையில் இடம்பெறும். அப்படி கணக்கு பார்த்தா எத்தனை தலைமுறையோ தாவீது வழித்தோன்றல் தான். ஆனால் பல தலைவர்களை தாண்டி இயேசு பிறக்கிறார். இயேசு பிறந்து சாலமோனால் கட்டிய கட்டிடத்துக்குள்ளே யாரையெல்லாம் இந்த கட்டிடம் புறக்கணித்ததோ, யாரையெல்லாம் பல்வேறு காரணம் சொல்றீங்களா, வரக்கூடாது, நீங்கெல்லாம் பாவிகள் என்று சொல்லி புறந்தள்ளியதோ, நீங்கெல்லாம் பிறப்பால் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லி புறந்தள்ளியதோ, நீங்கள் ஊனமுற்றவர்கள், நீங்கள் விதவைகள், நீங்கள் சிறு பிள்ளைகள் என்றெல்லாம் புறந்தள்ளி சமாரியராகவும் கலிலேயராகவும் மக்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு வெறும் யூதர்கள் சோகாண்டு அவர்கள் மட்டும் கும்பிடுற சுக்லாம்பரமும் சசிவர்ணமாக அந்த கோயில் மாறிய பிறகு, யாரடா நீ கோயிலுக்கு வரணும்னு சொல்றீங்க என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரலாற்றில் முதல் முறையாக கோயில் நுழைவு போராட்டத்தை எடுத்தார். சொல்லலாமா? இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிருப்பாங்க கோயில் நுழைவு போராட்டம், கோயில் நுழைவு போராட்டம். அன்னைக்கு எருசலேம் கோயில்ல 1000 கூட்டங்களை கூட்டிக் கொண்டு சமாரியர்களையும் கலிலேயர்களையும் கானானியர்களையும் கைம்பெண்களையும் ஏழைகளையும் விதவைகளையும் யாரையெல்லாம் என்னென்ன காரணத்தால் தடுச்சுட்டு அந்த கோயில், அந்த கோயிலை உடைச்சு உள்ள நுழைந்தாரு. எவெல்லாம் தட்டலாம் சாட்டு பொலால் 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 கட்டிக்கிறார். இயேசுவை பார்த்து எல்லா எளிய மக்களும் சொல்லுகிறார்கள், ஐயா என்ன எவ்வளவு பெரிய கட்டளையம், எவ்வளவு பெரிய கல்வியம், ஒரு கல்வி இப்படி இந்த கல்வி ஒரு தூரம் தூக்கி வந்திருப்பாங்க. நம்ம சொல்றோம்ல பெரிய பெரிய கோயில் அந்த கோயிலாம் பார்த்து ஏழைகளை நசுக்கி கட்டிய கோயில்கள் எல்லாம். அன்னைக்கெல்லாம் பெரிய இந்த கிரேன்லாம் கிடையாது, லொபக்கு வைக்கிறதுக்கு 1000 பேர் ஏழைகள் ரத்தம் சிந்தி நசுங்கி செத்து அவ்வளவு பெரிய பாறை கொண்டு போய் மேல உச்சியில வைக்கணும். இப்படி அத்தனை பேரையும் கொன்று குவித்த கட்டிடங்கள் தான் இன்றைக்கு கோயில்கள். அப்படிப்பட்ட கோயில்களில் முதல் கோயில் தான் எருசலேம் கோயில். அந்த கோயிலை பார்த்துட்டு எல்லா ஏழை இது வரைக்கும் அவங்க போகல, இது வரைக்கும் அவங்களை யாருமே அனுமதி எவ்வளவு கோபம் வராது, வருமா வராதாமா? அவங்க ஒரு இடத்துல சொல்றோம், நாங்க 46 வருஷம் கஷ்டப்பட்டு கட்டின கோயில் யாரு முன்னோர்கள், 46 வருஷம் கட்டின கோயில இடிச்சு போட்டு 3 நாள் நான் கட்டுறது என்ன திமிரியா சொல்றான். யார பார்த்து? இயேசுவை பார்த்து. நீங்கள் இந்த கல்லை அல்லது இந்த கல்லில் ஒன்றுகள் தகர்க்கப்படும், இதை இடித்து போடுங்கள், நான் 3 நாளில் கட்டுகிறேன். சாலமோன் கட்டிய கட்டடத்தை இடித்து போடுங்கள். உண்மையான கடவுள் சொன்ன தலைமுறை புரித்து எழுந்து வந்து இந்த உலகத்தின் விடிவெளியாக மீட்பராக வந்த பிறகு அவர் சொல்லுகிறார், நான் 3 நாளில் கட்டுகிறேன். அருளே சொல்லலாமா? முன்னால கட்டல கட்டடத்தை மக்கள் அப்படி கட்டத்தான் 120 பேர் அடங்கிய முதல் திருச்சபை பெந்தேகோஸ்தே நாள். திருச்சபையின் பிறந்த நாள் என்று சொன்னால் அது பெந்தேகோஸ்தே நாள். இதுதான் உலக வரலாற்றில் முதல் திருச்சபை உருவான நாள். அது கட்டடம் இல்ல, மக்கள் கூட்டம். சொல்லாமா? சாலமோன் கட்டியது கட்டடம். அங்கே பலர் பல காரணங்களால் புறக்கணிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் கட்டியது மக்கள் கூட்டம். வெறும் 120 பேரை கொண்ட கூட்டத்தை திருச்சபையால் உருவாக்குகிறார். 50வது நாளில் பேதுருவின் அருளுரையை கேட்டு 3000 யூதர்கள் மனமாறுகிறார்கள். இப்படி நாள்தோறும் ஆண்டவரின் திருச்சபையிலே மக்கள் சேர்ந்து கொண்டே இருந்தார்கள். கட்டிடத்தை அல்ல. சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாலமோன் கட்டிய கட்டிடத்தை இடிச்சு போடுங்க, 3 நாள்ல கட்டணும்னு சொன்னாரு.
அந்த இறைவாக்கு நிறைவேறியதா என்றால் ஆம், நிறைவேறியது. எப்போ அப்படின்னா கிபி சமாளிய இன்னைக்கு உள்ள வந்து கும்பிடுறான், அனுமதிக்கப்பட மாட்டாங்க. அதுதான் ரொம்ப அழகா ஒரு ஊமையா சொல்றாரு. ஒரு ஆசாரியர் சோக்காண்ட அவால் சுக்லாபரதம் பாடுற முன்னாள் வந்து நின்று ஆண்டவரே ஜெபம் பண்றான். ஒரு பாவி சர்ச்சை வெளியே நின்று மாறின ஆண்டவரே இந்த பாவியர்கள் மேல் கிருபையாகிறான். உள்ள வரணும் பண்றான். என்ன தெரியுமா? ஐயா, நான் வாரம் கோயிலுக்கு வருவியா, நான் உள்ள காணிக்கு போடுவியா, நான் இன்னும் கோயிலே கிடையாதுயா, அவனை போல நான் உள்ள மாதிரி கிடையாதுயா, இவனை போல நான் இப்படி கிடையாதுயா அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுறான். இந்த 2 பேருடைய பிரேயர்ல யாருடைய பிரேயர் ஆண்டவரால் கேட்கப்பட்டது என்று இயேசு சொல்லுவாரு. வெளியிலிருந்து மார்க்சின பத்தியா அவன் தான் கேட்கப்படுச்சு. இப்படி புறக்கணிக்கப்பட்ட அத்தனை பேரையும் உள்ளே கூட்டி வந்து இந்த ஆலயத்தை தூய்மையாக்கி இந்த ஆலயத்தின் மீது இருந்த கோபத்தால் அது இடித்து போடப்படும் என்று சொன்ன இறைவாக்கு கிபி 70ஆம் ஆண்டுல வரலாற்று குறிப்பது. அப்படித்தான் கடவுள் வாழுகின்ற இடமாக இல்லாமல் போனால் இடித்து தரைமட்டமாக்கப்படும். எதுவாக இருந்தாலும் கிபி 70ஆம் ஆண்டுல தீத்து என்கிற ரோமை அரசன் போர் தொடுத்து எருசலேமை முற்றிலும் அழித்து போடுகிறான். அவன் அழிச்ச அந்த நாள்ல எருசலேம் ஆலயம் தரைமட்டமாக்கப்பட்டது. கடவுள் விரும்பி வாழாத இடம் அது எப்பேற்பட்ட கோபுரமாக இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய கட்டிடமாக இருந்தாலும், அது எவ்வளவு கோடி கோடியாக சம்பாதித்த கட்டிடமாக இருந்தாலும், ஜல்லடப்போடு ஜலிக்கிற அளவுக்கு காணிக்கு வர கட்டிடமாக இருந்தாலும், கடவுள் விரும்பி வாழவில்லை என்றால் அந்த இடம் ஒரு நாளில் தகர்க்கப்படும். எருசலேம் ஆலயம் கிபி 70ஆம் ஆண்டுல தகர்க்கப்பட்டது. அன்றைக்கு தகர்க்கப்பட்ட எருசலேம் ஆலயம் இன்று வரை கட்டப்படவில்லை. போயிருங்களா? ஊழியர்கள டூரு பணம் சேர்ந்து போலாம், பிசி மக்கள் ஊரில் போலாம், ஒரு முறை கூட்டு போலாம். இன்றைக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய மசூதி இருக்கிறது. எங்க? எருசலேம் ஆலயம் சாலமோனால் கட்டப்பட்ட இடத்துல இன்றைக்கு இருக்கிற இந்த டூம், இந்த கோல்டன் டூம், அதை பொம்மை எடுத்து வந்து போட்டு அதை கும்பிட்டு நம்மளால தெரியாத அதுதான் கோயில் நினைச்சுக்கிறான். எருசலேம் கோயில் எருசலேம் போறவெல்லாம் அந்த பொம்மை வாங்கிடுவான், அதை வந்து பிரேம் போட்டு மாட்டுவான் வீட்டில். அந்த பொம்மை நீ நினைக்கிற நீ வணங்குற கோயில் கிடையாது, இஸ்லாமியர்களுடைய கோயில். அது எப்போ உருவானது அப்படின்னா 700 ஆண்டுகள் இந்த தரைமட்டமாக்கப்பட்ட இடம் புல்முளைத்து போய் பாழடைந்து போயிருக்க கிபி 700ஆம் ஆண்டுல மெக்கா மெதினா என்கிற இடத்திலிருந்து முகமது நபிகளை காபிரியல் தூதன் அவர் தியாகம் பண்ணிருக்கும் பொழுது, அவர் தவத்தில் இருந்த பொழுது அப்படியே தூய ஆவியார் கூட்டி வந்ததாகவும், பாழடைந்து போய் கிடந்த இந்த எருசலேம் ஆலயம் இருந்த இடத்துல அமர்த்தியதாகவும், அங்கே அமர்ந்து அவர் தியானம் செய்யும் பொழுது கடவுள் மேலிருந்து திருக்குரானை கொடுத்ததாகவும் சொல்றாங்க. எனவே இஸ்லாமியர்களுக்கு முகமது நபிகளால் திருக்குரான் பெறப்பட்ட இடமாக அந்த எருசலேம் ஆலயம் இருந்த இடம் மாறி போனதால் துருக்கியர்கள், அதாவது இஸ்லாமியர்கள் ஆட்சி காலம் வரும் பொழுது கிபி 7ஆம் நூற்றாண்டின் நிறைவில் அந்த நினைவை மனதில் நிறுத்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் மெக்கா மதீனாவை விட எருசலேம் தான் அவங்களுக்கு ரொம்ப புனிதமான. அதுதான் உத்தரமான பிரச்சனை காரணமாக தான். இன்னைக்கு எருசலேமும் பாலஸ்தீனாவும் பிரச்சனை காரணமே கோயில் தான். பல நேரங்களில் உலகம் முழுசும் தேடல கலகங்கள் பிறந்ததும், பிரச்சனைகள் பிறந்ததும், அடிதடி நடப்பதும், பெரிய பெரிய பிரச்சனைகளாக வெடிப்பதும் 2 காரணமாக தான் இருக்காங்க. ஒன்று கோயில், இன்னொன்று கடவுள். கோயிலை மையப்படுத்தியும் கோயிலை மையப்படுத்தி தான் நடக்கும். அப்படிப்பட்ட கோயிலாக அந்த கோயில் இருக்கக்கூடாது. இப்படி கிபி 700ஆம் ஆண்டின் நிறைவிலே கட்டப்பட்ட அந்த மசூதி இன்று வரை இருக்கிறது.
அந்த மசூதியை தகர்க்க வேண்டும் என்று யூதர்கள் போராடுகிறார்கள். அதை கை வச்சுன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம்னு இஸ்லாமியர்கள் போராடுகிறார்கள். இந்த போராட்டத்திலே கடவுள் யார் பக்கம் இருப்பார்? கடவுளே பாவம். இதுல போத டெல்லி வந்து போக சொல்லுங்க. அவனுக்கு முன்னால் நான் அங்கே போயிருக்கின்றார். எங்கே கடவுள் இல்லை என்று சொல்லுகிறாயோ, யாரை கடவுளுக்கு சொந்தமானவன் இல்லை என்று புறக்கணிக்கிறாயோ அவர்களை தேடி போகிற கடவுள். என்னை நீ காண வேண்டும் என்றால் அங்க வாழ்ந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் கட்டி எழுப்பப்பட்ட அவருடைய கல்களால், அவருடைய ரத்தத்தால் ஒன்றின் மேல் ஒன்று கட்டப்பட்ட புதிய ஆலயங்களாய், உடலாலும் உள்ளத்தாலும் நிறைந்த தூய்மையான இருதயம் உள்ள ஆலயங்களாக இருந்தால்தான் அந்த ஆலயம் கடவுளால் அங்கீகரிக்கப்படும். எனவே கட்டிடங்களை கொண்டாடுவதை தவிர்த்து விட்டு மக்களை கொண்டாட கற்றுக்கொள்ளுங்கள். மக்களை ஒருவரை ஒருவர் புறக்கணித்து விட்டு, ஒருவர் மீது ஒருவர் கோபம் செலுத்திவிட்டு, ஒருவர் மீது ஒருவர் பகை செலுத்திவிட்டு நீ எப்படிப்பட்ட விழாவை கொண்டாடினாலும் அந்த கொண்டாட்டம் பயனற்ற ஒன்றாய், கடவுள் விரும்பாத ஒன்றாய், அருவருப்பாய் மாறி போகும். அந்த அருவருப்பின் உச்சம் எருசலேம் கோயிலுக்கு அந்த கதியை நம்ம கொடுக்கக்கூடாது. சொல்லாமா? எனவே தெய்வீக சமாதானத்தை ஒருவரோடு ஒருவர் அன்பு செலுத்துங்கள், ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னியுங்கள். கடவுள் விரும்பி வாழுகிற இருதயமாக உங்கள் இருதயத்தை நாள்தோறும் தூய்மையாக்குங்கள். அப்பொழுது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆண்டு விழா கிடையாது, ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியின் கொண்டாட்டம் கிடையாது. அந்த கொண்டாட்டத்தை பொருள் நிறைந்த கொண்டாட்டமாக இந்த ஆலயம் இயேசு கிறிஸ்துவால் கட்டி எழுப்பப்பட்ட மக்கள் சார்ந்த ஆலயம், கட்டிடங்கள் அல்ல. எனவே ஒவ்வொருவரும் நாம் ஆலயம் என்பதை உணர்ந்து, கடவுள் விரும்பி வந்து தங்குகிற நான் அங்கே வந்து வாசம் செய்வேன் அப்படின்னு சொல்றார்ல, அப்படி வாசம் பண்ணுகிற இடமாக நம் உள்ளங்களை தூய்மையாக்குவோம். அதுவே உண்மையான ஆண்டு விழாவாக உருமாறட்டும். கடவுள் தாமே இந்த திருவாக்குகளால் நம் ஒவ்வொருவரையும் ஆற்றுப்படுத்துவாராக. தலைகளை தாழ்த்தி நாம் இறைவேண்டல் செய்வோம். அருளும் பரிவும் நிறைந்த கடவுளே, தாயும் தந்தையுமானவரே, கடவுள் முன்குறித்தவாறு தாவீதின் வழித்தோன்றல்களில் ஒருவர் எனக்காக ஆலயம் கட்டுவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது, அவருடைய எல்லைகளுக்கும் முடிவு இராது, அவர் தொடர்ந்து எனக்கு மகனாயிருப்பார், நான் தொடர்ந்து அவனுக்கு தந்தையாயிருப்பேன் என்று சொன்ன வாக்குறுதியை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நீ உறுதிப்படுத்தி பெந்தேகோஸ்தே நாள் தொடங்கி எங்களை ஆண்டவர் வாழுகின்ற இல்லமாக ஒவ்வொரு உள்ளத்தையும் உருமாற்றி இந்த உள்ளங்களின் கூடுகையை தான் நீ திருச்சபையாக விரும்புகிறீர், ஆலயமாக விரும்புகிறீர் என்கிற உணர்வோடு பவுல் கற்றுக் கொடுத்தவாறு நீங்களே அந்த ஆலயம் என்கிற உணர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள, இந்த ஆலயத்தை ஒவ்வொரு நாளும் தூய்மையாக, இந்த ஆலயத்தை நீர் விரும்பி வந்து தங்குகிற இடமாக எங்களை தூய்மையாக்கிக் கொள்ள எங்கள் உள்ளங்களை பக்குவப்படுத்தும். இங்கே நீர் விரும்புகிற நீதியும், நீர் விரும்புகிற நேர்மையும் வற்றாத நீர்வூற்றாகவும், பாய்ந்து ஓடுகின்ற பொங்கி வருகின்ற ஊற்றாகவும் நிலைத்திருக்க அருள்தார். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உங்களுடைய கருத்துவம் கொடுக்கும், எங்களை ஏற்றுக்கொள்ளும் தகுதி கொடுத்தும், தொடர்ந்து உங்களுடைய தகுதி நிறைந்த ஆலயங்களாக நாங்கள் வாழ எங்களை ஆற்றுப்படுத்தும். ஆண்டவரும் மீட்புறமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். தாயும் தந்தையும் ஆகிய அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவரே, அவர்கள் எழுந்து நின்று இசைய விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம்.
வானத்தையும் பூமியும் காணப்படுவதும் காணப்படாதவன எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வகல பிதாவாகிய ஒரே தேவனை சுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பிரமாணமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே நமது பிதாவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவரில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதனாகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் பரமண்டத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கனிமழத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பதிவிழாவின் காலத்தில் சிலுவில் அறையின்றி பாடுபட்டு அடக்கப்படப்பட்டார். வேத வாக்கியங்களுடைய 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டத்துக்கேறி பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராட்சியத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது சோதரிக்கப்படுவருமாய் தீர்க்கதரிசின் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிவிக்கிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனம் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். திருச்சபையார் தொடர்ந்து நின்ற நிலையிலேயே பாடல் எண் 265 ஆனந்தமாய் நாம் ஆர்ப்பரிப்போமே என்கிற பாடலை பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று நாம் அர்ப்பணம் செய்வோம். திருச்சபையார் அமர்வோம். ஆண்டு விழாவுக்கான சிறப்பு விரைவண்டலை நம்முடைய வந்திருக்கிற ராபர்ட் பெர்னாண்டஸ் அவர்கள் இருக்கக்கூடிய அன்பாளர். ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிறதான எங்கள் அன்பு ஆண்டவரே, கொடுக்கப்பட்டதான நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம்.
விசேஷமாக இந்த ஆலயத்துக்கென்று அறுபாடுபட்ட ஆயர் பெருமக்கள், ஊழியர் பெருமக்கள், இந்த திருச்சபைக்கென்று உழைத்திருக்கிற முதியோர்கள், பெரியவர்கள், எங்களுடைய முன்னோர்கள் ஒவ்வொருடைய ஆண்டவருடைய உழைப்புகளுக்கு நாங்கள் நினைவு கூர்ந்து அப்படி நாமத்துக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவருடைய பிரயாசங்களை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எங்களின் வழியாய் கூட எங்களுக்கு அடுத்த தலைமுறைகள் இதை உணர்ந்து கொள்ள விதத்திருக்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நல்லது ஒரு தேவ செய்தியை ஆயர் நிமித்தம் நீர் ஆண்டவரே இதனால் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அது ஒன்றுமாக எங்களுடைய திருச்சபைகள் இன்னும் அநேக மக்களை கூட்டி சேர்த்து இப்படி நாம மகிமைக்காக உங்களுடைய ராஜ்யத்துக்கு என்று அழைக்கப்படுவதற்கு எங்களை நீர் உந்துதல் சக்தியாக இந்த நாளிலிருந்து நீர் பொறுப்படுத்திருக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் இது போன்ற அநேக தாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரை கேட்ட செய்தியின் அடிப்படையில எங்களுடைய வாழ்வை நாங்கள் திசை திருப்பி பார்த்து நாமத்துக்கு மகிமையாக எங்களுடைய இருதயத்தின் ஆலயத்தை நாங்கள் கட்டி எழுப்புவதற்குண்டான சிந்தனையோடு இந்த ஜெபத்தை கருத்திலே அர்ப்பணிக்கிறோம். மாறாத பிரசன்னம் எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, முறையான வரவேற்புகள் ஊழியர்களுக்கெல்லாம் கொடுக்க இருக்கிறோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்பப்படுதல் பகுதிக்காக நம்மை நாம் உறுதிப்படுத்துவோம். இதோ உடன்பிறப்புகள் ஒருமித்து வாழ்வது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. நாம் அனைவரும் ஒரே அப்பத்தில் பங்கு பெறுகிறபடியால் பலரான நாம் ஒரே அப்பமும் ஒரே உடலுமாயிருக்கிறோம். சேர்ந்து சொல்வோம். நான் அவர் கூடாரத்தில் ஆனந்த பலிகளை செலுத்தி கடவுளை புகழ்ந்து பாடுவேன். ஒருவருக்கொருவர் சமாதான வாழ்த்துதலோடு ஆண்டு விழா, நம்முடைய ஆலயத்தின் ஆண்டு விழா வாழ்த்துதலை நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஏற்று பயன்படுத்தும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் உம்முடையவை, உமது கைகளிலிருந்து வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஆமேன். சேர்ந்து சொல்வோம். இயேசுவே, தகுதியுடைய தலைமை குருவே, நீர் உம்மடியவர்கள் நடுவில் இருந்தது போலவே எங்கள் நடுவிலும் வந்து அப்பத்தை பிடுகையில் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்தி அருளும். நீரே தந்தை, ஒரே தனித்தன்மை கொண்டவனாக இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை ஏற்றுக்கொள்ளவும் சிலுவையில் இறந்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே முறை தம்மை தாமே ஒரே படையலாக ஒப்புக் கொடுத்து உலக அனைத்தின் பாவங்களையும் தீர்ப்பதற்கு நிறைவும் முழுமையும் போதிதமான படையலையும் காணிக்கைகளையும் கழுவாயும் கொடுத்ததும் அல்லாமல் தம் அருமையான இறப்பை என்றும் நினைவுறுத்தும் நினைப்பூட்டுதலை நிறுவி தாம் மீண்டும் வருமளவும் நாங்கள் அதை கடைபிடித்து வரும்படி தம் தூய நற்செய்தி கட்டளையிட்டுள்ளாரே. அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று இரவிலே அப்பத்தை எடுத்து அப்படியே உணவு உண்ட பின்பு கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் அனைவரும் இதில் அருந்துங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் சிந்தப்படுகிற புதிய ஆவியரால் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் அனைவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டவர்களாகி நம்பிக்கையில் ஒற்றுமையாக இருக்கிறோம். முதல்வராகி அவருக்குள் அனைத்திலும் வளரும் கூட்டுருவாய் இருக்கிற அனைத்து ஆற்றலும் உள்ள தாயும் தந்தியமாக உமக்கு அவர் வழியாக அனைத்து மதிப்பும் மாற்றியும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமீன். ஆண்டவர் கற்பித்த இறைவனிலே அனைவரும் சொல்வோம். பரமண்டலத்திற்காக நாம் பசுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்கள் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படி கூட பூமி செய்வதாக. அன்றென்று ஆகாரத்தை என்று தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செலுத்தும் நாங்கள் மன்னிப்போம். பாவத்தின் நீ சோதனைக்கு உட்பட்டாமல் தீமை தெரிவித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உலகத்தின் பாவத்தை சுமத்துகிற குட்டியை நிற்கிறோம். உலகத்தின் பாவத்தை சுமத்துகிற குட்டியை நன்குறவை தாரும்.
வாருங்கள், ஆணுடைய பந்தி ஆயத்தமா இருக்கிறது. அவருடைய உடல்களெல்லாம் அவரது பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்லவர் என்பதை சுவைத்து பாருங்கள். அருமை ரட்சகா கூடி வந்தோம், உமதன்னின் வீடிருந்தருந்த வந்தோம். அருமை ரட்சகா கூடி வந்தோம், உமதன்னின் வீடிருந்தருந்த வந்தோம். அறிவு கெட்டாத ஆச்சரியமான அன்பை நினைக்க, அன்பை நினைக்க. அருமை ரட்சகா கூடி வந்தோம்,
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பான நல்ல பரம தந்தையே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தூய தோம ஆலயத்தினுடைய 26ஆம் ஆண்டு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்துள்ளபடியாக உடைய சமூகத்தில் செபிக்கிறோம். அப்படியாய் எங்களுக்கு ஆண்டவரே இறை வார்த்தையை கொண்டு எங்களுடைய இருதயத்தை ஏவின கிருபைகளுக்காக நன்றி பாராட்டுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயத்திற்காக ஒத்துழைத்த ஆண்டவரே, இந்த திருச்சபை இந்த இடத்துல உருவாகுவதற்கு ஆண்டவரை ஊழியம் செய்த அனைத்து மிஷனரிமார்களுக்காக, ஆயர்மார்களுக்காக, ஊழியர்களுக்காக, திருச்சபை மூப்பர்களுக்காக, சபை மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் இந்த திருச்சபை வளர்ந்து பெருகத்தக்கதாய் ஆண்டவரே ஒவ்வொருவரும் இறை மக்களாக இணைந்து ஆண்டவரை இறங்கி களப்பணி ஆற்ற ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும்படியாக உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொண்டாட்டத்தின் மத்தியிலே அன்பின் ஐக்கியம் எங்களிடத்துல ஆண்டவரை பெருக நீர் எங்களுக்கு உதவி செய்துள்ளபடியாக உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சகோதர சிநேகம் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் வளர்ந்து பெருகத்தக்கதாய் ஆண்டுடைய ஆற்றலும் கிருபையும் எப்பொழுதும் எங்களை வழிநடத்தும்படியாக உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பரம தந்தையே, ஆமென். கடவுளுடைய திருமைந்தராம் இயேசு கிறிஸ்துவனுடைய உடலையும் உதிரத்தையும் விசுவாசத்தின் மேன்மையால் நற்கருணை விருந்தாக பெற்றுக்கொண்ட நான் கடவுளுக்கு நன்றி செலுத்த கடவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலே பரிசுத்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அனைத்து அறிவுக்கு மேலான கடவுளின் நல்லுறவு நம்மோடு இருந்து நாம் கடவுளையும் அவருடைய திருமைந்தராகிய நம் தலைவரும் மீட்புறமான இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி நம் உள்ளத்தையும் எண்ணத்தையும் காக்க கடவுது. தந்தை, மைந்தன், தூய ஆவியாராகிய அனைத்து ஆற்றலும் பொருந்திய கடவுளின் ஆசிகள் நம்மோடு தங்கியிருந்து எப்பொழுதும் நம்மில் நிலைத்திருக்க கடவுது. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.